திருச்சி மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் மானியத்துடன் கூடிய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நில மேம்பாட்டு திட்டம். திருச்சி மாவட்டத்தில் நில மேம்பாடு மற்றும் உழவை வாடகை திட்டத்தின் கீழ் செயல்பட்ட திருச்சி கோட்டத்தில் 3 மண் அள்ளும் இயந்திரங்கள், 42 உழவை இயந்திரங்கள், 3 மண் அள்ளும் இயந்திரங்கள் மற்றும் 2 கதிர் அறுவடை செய்யும் இயந்திரங்கள் உள்ளன. நில மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மண் தள்ளும் இயந்திரம் விவசாய பணிகளுக்கு ஒரு மணிக்கு ரூபாய் 1230க்கும், விவசாயம் அல்லாத பணிகளுக்கு ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் 1550க்கும் வாடகைக்கு விடப்படுகிறது. உழுவை வாடகை திட்டத்தின் கீழ் உழுவை இயந்திரம் விவசாய பணி மற்றும் விவசாயம் அல்லாத பணி இரண்டிற்கும் ஒரு மணிக்கு ரூபாய் 500 வீதம் வாடகைக்கு விடப்படுகிறது. மண் அள்ளும் சமன்படுத்தும் இயந்திரம் விவசாய பணிகளுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ரூபாய் 890, விவசாயம் அல்லாத பணிகளுக்கு ரூபாய் 1250க்கும் வாடகைக்கு விடப்படுகிறது. கதிர் அறுவடை இயந்திரம் டிராக்டர் வகை விவசாய பணிக்கு ரூபாய் 1880க்கும் வாடகைக்கு விடப்படுகிறது. இரண்டாவது திட்டமான சிறுபாசன திட்டம். நிலத்தடி நீர் விவரத்தினை அறிவியல் ரீதியாக நில பௌதீக ஆய்வு கருவிகள் கொண்டு ஆய்வு செய்து கிணறு, குழாய், கிணறு அமைவிடம் தேர்வு செய்யப்படுகிறது. விவசாய பணிகளுக்கு ரூபாய் 500க்கும், விவசாயம் அல்லாத பிற பணிகளுக்கு ரூபாய் 1000 வீதம் ஆய்வு கட்டணம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக சோலார் பம்ப் அமைக்கும் திட்டம். சூரிய சக்தியால் இயங்கும் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் சூரிய சக்தியால் இயங்கும் 5 முதல் 10 ஹார்ஸ் பவர் அதாவது குதிரை திறன் கொண்ட மோட்டார் பம்ப் செட்டுகள் ஆர்வமுடைய விவசாயிகளுக்கு 70% மானியத்தில் வழங்கப்படும். நான்காவதாக வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானியத்தில் வழங்கும் திட்டம். 2022-23 கீழ் பார்க்கும் பொழுது திட்டத்தின் கீழ் டிராக்டர், இயங்க துணை வேளாண் இயந்திரமாக கல் நல் நடவு இயந்திரம், பவர் ட்ரில்லர், களை எடுக்கும் கருவிகள் மானியத்தில் வழங்கப்பட்டு கருவிகளை தங்களுக்கு வருகிறது. விவசாயிகள் தேவைப்படும் www.agrimissionary.nic.in மற்றும் www.agrimissionary.nic.in மற்றும் உழவன் செயலியில் தாங்களே பதிவு செய்து முன்னுரிமை பெற்று இத்திட்டத்தின் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐந்தாவதாக வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் வாடகை மையம் திட்டம். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாடகையில் அனைவரும் சொந்தமாக வாங்க இயலாத நிலையில் நியமனமாக அதாவது நியாயமாக பயன்படுத்தும் வகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாடகை மையம் அமைக்கும் திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஒரு வாடகை மையம் அமைக்க ஆகும் உத்தேச மதிப்பீட்டு தொகை ரூபாய் 25 முதல் 10 லட்சம் வரை, லட்சத்தில் அதிகபட்சமாக 40% தொகை அல்லது மானியமாக வழங்கப்படுகிறது. ஆறாவதாக அறுவடைக்கு பின் நேர்த்தி செய்ய இயந்திரங்கள் வழங்கும் பணி. பிறகு செய்த பொருட்களை அறுவடை விவசாயிகள் தங்கள் விளை தானியங்களை மதிப்பு கூட்டுப்படி பொருட்களாக தரம் உயர்த்தி விற்பனை செய்யும் நோக்கில் சிறிய ரக மாவு அரைக்கும் இயந்திரங்கள், எண்ணெய் பிழியும் இயந்திரங்கள் அதிகபட்சம் 40% மானியத்தில் வழங்கப்படுகிறது. ஏழாவதாக பண்ணை குட்டைகள் அமைக்கும் பணி. மழை பெய்கின்ற பொழுது வேளாண் மக்கள் தங்கள் நிலத்தில் வழிந்தோடும் மழை நீரை தங்கள் நிலத்திலேயே சேமித்து வைத்து திட்ட பண்ணை குட்டை துறை மூலம் அமைக்கும் பணி 100% வேளாண் மையத்தில் செயல்படுத்தப்படுகிறது. இத்தகவலை திருச்சி மாவட்ட வேளாண்மை பொறியியல் துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.